Chapter 2 Algebra next நம்ம பார்க்க போகிற டாபிக் 2.4 Mathematical Induction. இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் சரிங்களா. இதுலேருந்து கண்டிப்பாக சம்ஸ் வரும். Mathematical Induction, it's one of the techniques which can be used to prove variety of mathematical statements which are formulated in terms of n, where n is a positive இன்டீஜர். இதில் பார்த்தீங்கன்னா n அப்படின்ற வேரியபிளை வச்சு தான் ஃபார்முலா மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த n என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. Mathematical induction is used in the branches of algebra, geometry and analysis where it turns out to be necessary to prove some truth of propositions. இந்த mathematical induction வந்து எந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது மாதிரி இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க சரிங்களா. The principle of mathematical induction. Let P of n be a given statement for n belongs to, இப்படி போட்டாங்கன்னா belongs to n. இந்த கேபிட்டல் என்னன்றது நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த வேல்யூஸ் வந்து என்னோட வேல்யூஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கும். கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே P of n அப்படின்னு சொல்லி நம்ம கிவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துப்போம். அடுத்து இனிஷியல் ஸ்டெப் ஸ்டார்டிங்கில் அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா let the statement is true for n is equal to 1. என்னோட வேல்யூ வந்து 1 கொடுக்கும்போது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா, ட்ரூ மீன்ஸ் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தது அப்படின்னா தட் இஸ் P of 1 is true. இப்போ P of n நம்ம எடுத்ததில் n equal to 1 அப்படின்றது ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ P of 1 is equal to true அப்படின்னு போட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்தது இண்டக்டிவ் ஸ்டெப். If the statement is true for n is equal to k, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு n is equal to 1, 2, 3 அப்படி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வேரியபிள் கொடுத்து k அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது then the statement is true for n is equal to k plus 1. அந்த n is equal to k அப்படின்ற வேல்யூ கொடுக்கும்போது நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டோட வேல்யூ வந்து n is equal to k plus 1க்கும் என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு சம்முக்குள்ளே போகும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே புரியும். தென் P of n is true for all natural numbers n. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொடுத்துருந்த ஸ்டேட்மெண்ட்டை P of n எடுக்கிறோம். n is equal to 1 செக் பண்ணுறோம், அது ட்ரூவாக இருக்கான்னு பார்க்குறோம். அடுத்து n is equal to k அப்படின்னு எடுப்போம், அதில் ஒரு வேல்யூஸ் வரும். அந்த வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், n is equal to k plus 1க்கு நம்ம யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்போம் சரிங்களா. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம்முக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ எக்ஸாம்பிள் 2.34 using mathematical induction method prove that 1 plus 2 plus 3 up to etc. n is equal to n into n plus 1 divided by 2. n belongs to capital N சரிங்களா. அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்த ஸ்டெப் என்ன கொடுத்துருந்த கிவனை வந்து P of n அப்படின்னு எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை P of n அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ கொடுத்துருந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ணியிருக்கோம், P of n அப்படின்னு எடுத்திருக்கோம். அடுத்து என்ன இனிஷியல் ஸ்டெப் என்னன்னு சொல்லியிருந்தாங்க, n is equal to 1க்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இதில் LHS பார்ட் தனியாக RHS பார்ட் தனியாக கன்சிடர் பண்ணுவோம். ரெண்டோட ஆன்சரும் ஈக்குவலாக வந்ததுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ சரிங்களா. ஸ்டெப் நம்பர் 1 புட் n is equal to 1 சரிங்களா. எதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம P of n is equal to எடுத்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறேன். இப்போ LHS அப்படின்றது இதுதான் சரிங்களா. ஈக்குவலுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதை வந்து LHS, ஈக்குவலுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது நம்ம என்ன பண்ணுவோம் RHS அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இப்போ LHS அப்படின்றதுல என்னோட வேல்யூ 1 அப்ளை பண்ணும்போது இங்கே n எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே லாஸ்ட் டேர்மில் தான் n இருக்குது. அப்போ n is equal to 1 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா P of 1 is equal to 1. அதாவது இது ஃபுல்லாகவே என்னென்னா P of nன்னு எடுத்திருப்பாங்க சரிங்களா. இப்போ LHSயில் போடும்போது n இருக்கிற இடத்துல 1 ஆகிடுச்சு. இங்கே வேல்யூஸ் வந்து இங்கே லாஸ்ட்டாக தான் n இருக்கிறதுலாம் அங்கே 1 இருக்குது. இப்போ RHSயில் பார்த்தீங்கன்னா n வந்து இங்கேயும் 1 வரும், இங்கேயும் 1 வரும், ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 அதுதான் இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதியிருப்பாங்க. இது இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 2 டிவைடட் பை 2 வரும். கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1. அப்போ LHSோட ஆன்சரும் 1 தான், RHSோட ஆன்சரும் 1 தான். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால P of 1 வந்து இட்ஸ் ட்ரூ சரிங்களா. அடுத்தது let us assume that the statement is true
ஃபார் n is equal to k. n is equal to kன்ற ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருக்குன்னு நம்மளாம் அசியூம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், k plus 1க்கு அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? இப்போ p of k is true அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே n இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவோம், k போடுவோம். இங்கே k வரும், k. சரிங்களா? போட்டிருக்காங்களா? இட்ஸ் ட்ரூன்னு சொல்லி நம்மளாம் என்ன பண்ணியிருக்கோம், அசியூம் பண்ணியிருக்கோம். அடுத்து ஸ்டெப் நம்பர் 3, டு ப்ரூவ் தட் p of k plus 1 is true அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு இங்கே p of n இருந்ததா, அந்த n இருக்கிற இடத்துல நம்ம என்ன போட்டிருக்கோம், k plus 1 அப்படின்னு போட்டிருக்கோம். 1 to up to etc k plus 1. k plus 1க்கு முன்னாடி தான் என்ன வரும், k வரும். அதனால் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 1லேருந்து k வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூவை p of kன்னு எழுதலாமா? ரைட். இப்போ ஸ்டெப் நம்பர் 2ல் நம்ம அதை என்ன பண்ணோம், n is equal to k கொடுக்கும்போது p of k அப்படின்னு எடுத்தோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, 1லேருந்து k வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸை p of k அப்படின்னு எடுத்துருக்காங்க. ரிமைனிங் இருக்கக்கூடியது k plus 1. இப்போ நம்ம இந்த p of kக்கு பதிலாக நம்ம அசியூம் பண்ண ட்ரூவாக இருக்குன்னு சொல்லி அசியூம் பண்ண இந்த வேல்யூவை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ இந்த p of kக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், k into k plus 1 divided by 2, ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த k plus 1. பாருங்க, p of k இருக்கிற இடத்துல k into k plus 1 divided by 2 plus k plus 1 அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இங்கே 2ஆல் மல்டிப்ளை ஆகும். கரெக்டாக? அப்போ k into k plus 1 plus 2 into k plus 1 divided by 2. இப்போ இதுலேருந்து இந்த ஸ்டெப் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளியே இருக்கக்கூடிய கேவோட வேல்யூவும் இந்த 2ஓட வேல்யூவும் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறாங்க. மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் இருக்க டேர்மோடும் மல்டிப்ளை பண்ணுவோம், செகண்ட் இருக்க டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு நான் மல்டிப்ளை பண்ணி இங்கே சைடில் போட்டிருக்கேன், உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூட பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு k into k ஸ்கொயர், k into 1 வித் சைனோட தான் நம்ம பார்க்கணும். இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறதால உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது. சப்போஸ் மைனஸ் வந்தால் கொஞ்சம் மாறும். சரிங்களா? அது கொஞ்சம் பார்த்துக்கணும். k into k ஸ்கொயர், k into 1 k, 2k, 2 into 1 2, the whole divided by 2. இப்போ பார்த்தீங்கன்னா கேவோட வேல்யூஸ் இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அப்புறம் ரெண்டுமே ப்ளஸில் இருக்கிறதால 3k அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ இது ஃபேக்டரைசேஷன் மாடலில் இருக்கிறதுனால 2 எடுப்போம். எனக்கு மிடில் 3 வரணும் அப்படின்னா 2 1s are 2 போடுறேன். எனக்கு சைன் எல்லாமே என்ன அது கரெக்டாக வருது. அப்போ therefore k plus 1 k plus 2 அதுதான் இங்கே இடத்துல வந்து இங்கே எழுதியிருக்காங்க. சரிங்களா? அப்போ therefore p of k plus 1 is true. Thus if therefore p of k plus 1 is true. எப்படி p of k plus 1 is true அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். சரிங்களா? நமக்கான என்ன வரணும், n into n plus 1 divided by 2 அந்த ஃபார்மேட்டில் வரணும். இப்போ இதில் n அப்படின்றது k plus 1. கரெக்டாக? அப்போ இது வந்து என்னோட வேல்யூ. நமக்கு அடுத்து என்ன வரணும், n plus 1ன்னு வரணும். அடுத்தது k plus 1 plus 1 the whole divided by 2. இப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா k plus 1, இதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா 2. சரிங்களா? இப்போ இந்த ஃபார்மேட்டில் தான் நமக்கு என்ன இருக்குது, k plus 1 ட்ரூவாக இருக்குது. thus if p of k is true then p of k plus 1 is also true. இப்போ நம்ம ஜென்ரலாக கேக்கு போட்டதை இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, n-க்கு in terms தான் மாற்றிருக்காங்க. therefore p of n is true for all n belongs to capital N. Hence 1 plus 2 plus 3 up to etc n is equal to n into n plus 1 divided by 2. n belongs to capital N. இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருந்த கிவனை நம்ம p of n-ன்னு எடுத்தோம். கரெக்டாக? அடுத்து n is equal to 1 அப்ளை பண்ணி p of 1 வந்து ட்ரூவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். n is equal to 1க்கு வந்து ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண பிறகு n is equal to k வந்து ட்ரூவாக இருக்குன்னு சொல்லி நம்மளாம் என்ன பண்ணுறோம், அசம்ஷன் பண்ணுவோம். அசம்ஷன் பண்ணிவிட்டு n is equal to k plus 1 நம்ம ஃபைண்ட் பண்ணோன்னா நமக்கு லாஸ்ட்டாக ஆன்சர் கிடச்சிடும். இதுதான் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனோட ஸ்டெப்ஸ். p of n எடுப்போம், n is equal to 1 ட்ரூ அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுவோம். n is equal to kன்றது ட்ரூவாக இருக்குன்னு நம்மள அசம்ஷன் பண்ணுவோம். therefore n is equal to k plus 1 it's also true அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணுவோமா. சரிங்களா? இப்போ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் என்டையர் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ப்ராப்ளம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சால்வ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.35. by the principle of mathematical induction prove that 1 plus 3 plus 5 plus up to etc 2n minus 1 is equal to n square for all n belongs to n. சரிங்களா? இதே மாதிரி p of n அப்படின்னு எடுத்துருப்பாங்க. எடுத்துகிட்டு n is equal to 1க்கு ட்ரூவாக இருக்கும். கண்டிப்பாக அது ட்ரூவாக தான் வரும். அப்போ p of 1 is true.
நெக்ஸ்ட்டு பி ஆஃப் கே வந்து ட்ரூவாக இருக்குதுன்னு சொல்லி நம்மள அசம்ஷன் பண்ணோன்னா இந்த ஃபார்முலா நமக்கு கிடைக்கும். தென் n is equal to k plus 1 வந்து ட்ரூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணும்போது நம்ம பி ஆஃப் கே வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி அசம்ஷன் பண்ணி வந்த ஆன்சரை நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே அதே மாதிரியே அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணி சால்வ் பண்ணும்போது k plus 1 the whole square நமக்கு என்ன வரணும், n ஸ்கொயர்னு வரணும். நம்ம இங்கே என்னன்னு எடுத்துக்கிட்டது வந்து k plus 1, அதனால் k plus 1 the whole square. அப்போ k plus 1 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.35 ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப் டு எக்ஸெட்ரா n ஸ்கொயர். நம்ம இந்த ஃபார்முலா வருதா அப்படின்னு சொல்லி மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் p ஆஃப் 1, நெக்ஸ்ட்டு p ஆஃப் nன்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துட்டோம். அடுத்து என்னோட வேல்யூ அப்ளை பண்ணும்போது p ஆஃப் 1 வந்து ட்ரூ ஆகிடுச்சு. அடுத்ததில் p ஆஃப் k வந்து ட்ரூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அசம்ஷன் பண்ணுறோம். அசம்ஷன் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபார்முலா கிடைக்குது. சரிங்களா? அடுத்தது k plus 1 வந்து ட்ரூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அசம்ஷன் பண்ணும்போது நம்ம ட்ரூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம அசம்ஷன் பண்ண அந்த பார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போகிறோம். இந்த பி ஆஃப் கே இது எல்லாமே நம்ம அந்த ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தோம்னா அது ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம அதில் பார்த்தோம். இப்போ நம்ம சும்மா ஓரலாக சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இந்த பி ஆஃப் கேக்கு பதிலாக நம்ம அசம்ஷன் பண்ண இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, மல்டிப்ளிகேஷன் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 6 மல்டிப்பிளில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டேர்ம். சரிங்களா? இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ரெண்டு டேர்ம்லையும் பார்த்தீங்கன்னா k plus 1 அப்படின்றது காமனாக இருக்குது. அதனால் வெளியில் காமனாக எடுத்துட்டாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடியதை உள்ள ப்ராக்கெட்ஸில் எழுதியிருக்காங்க. உள்ள ப்ராக்கெட்ஸில் எழுதிட்டு இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணுறது 2k ஸ்கொயர் ப்ளஸ் k ப்ளஸ் 6k ப்ளஸ் 6. சரிங்களா? அப்போ இது 2k ஸ்கொயர் அப்படியே வரும். இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா 7k ப்ளஸ் 6. நெக்ஸ்ட்டு 2k ப்ளஸ் 1 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், இது ஃபேக்டரைசேஷன் மாடல் தான். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே இந்த இதில் k ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து மோர் தென் 1 இருக்குது. மோர் தென் 1 இருந்தால் என்ன பண்ணணும், இந்த நம்பரோட இந்த நம்பரை நம்ம லாஸ்ட்டாக இருக்க நம்பரோடையும் என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். 6 2s are 12, மிடில் எனக்கு 7 வரணும். அந்த ஃபேக்டரைசேஷன் பார்ட்டு மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக நோட்டில் பார்த்துடலாம். இப்போ மிடில் 7 வரணும் அப்படின்னா 2 டேபிளில் பார்த்தோன்னா 6 2s are 12 போட்டோம் அப்படின்னா நமக்கு அதை ஆட் பண்ணாலோ இல்லை சப்ட்ராக்ட் பண்ணாலும் நமக்கு 7 வராது. அப்போ அந்த 6 2s are நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. அடுத்தது 4 3s are பார்க்குறோம். 4 3s are 12, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், ப்ராடக்ட் கரெக்டாக இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 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 பண்ணோன்னா 7 வரும். மேக்ஸிமம் நம்பரோட சிம்பிள் ப்ளஸ்ன்றதால அது 7 வந்து ப்ளஸில் தான் இருக்குது. அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ ஃபேக்டரைசேஷனோட கண்டிஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. நம்ம போன இதிலலாம் பார்த்த மாதிரி இதில் வந்து k + 4 k + 3 நம்ம என்ன பண்ண முடியாது, டைரெக்டாக போட முடியாது. ஏன் அப்படின்னா அதனோட கோஎஃபிஷியன்ட் மோர் தென் 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், இதை 2k ஸ்கொயர் ப்ளஸ் இந்த மிடில் இருக்கக்கூடிய 7kவை நம்ம கிடைச்ச ஆன்சரோட என்ன பண்ணுவோம், ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இப்போ எனக்கு இங்கே 2 இருக்கிறதால நான் 4 எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதுறேன் அப்படின்னா எனக்கு காமனாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதால என்ன பண்ணுறேன், 4k ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய 3k ப்ளஸ் லாஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 6. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், ப்ராக்கெட்ஸ் ரெண்டுமே காமனாக இருக்க மாதிரி நம்ம எடுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டை கன்சிடர் பண்ணுவேன், அடுத்து இந்த ரெண்டை கன்சிடர் பண்ண போகிறேன். 2 காமனாக எடுக்கலாம், கேவும் காமனாக எடுக்கலாம். சரிங்களா? இப்போ இது 2 எடுத்தாச்சு, k எடுத்தாச்சு, ஒரு 2kல ஒரு k எடுத்தாச்சு, ஒரு k மட்டும்தான் உள்ளே இருக்கும். ப்ளஸ் ஒரு k வெளியே எடுத்தாச்சு, இந்த 4ல் ஒரு 2 நம்ம வெளியே போட்டோன்னா ரிமைனிங் ஒரு 2 தான் இருக்கும். இப்போ இந்த k + 2வே இங்கேயும் வரா மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +3 நான் வெளில எடுக்கிறேன். k நம்ம காமனாக எடுக்க முடியாது, ஏன்னா இந்த டேர்மில் kவே கிடையாது. அப்போ 3 வெளியே போயிடுச்சுன்னா பேலன்ஸ் k மட்டும்தான் இருக்கும். இப்போ இங்கே 3 ஆல்ரெடி இருக்குது. இங்கே என்ன நம்பர் போட்டால் இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 6 வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 3s are 6. பாருங்கள், ப்ராக்கெட்ஸ் ரெண்டுமே காமனாக இருக்குது வித் சைனோட. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த ப்ராக்கெட்டையும் இந்த ப்ராக்கெட்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபேக்டர், தென் வெளியே இருக்கக்கூடிய நம்பர்ஸை கம்பைன் பண்ணி 2k + 3.
சரிங்களா? இதுதான் இங்கே எடுத்துகிட்டு வந்து ஆன்சர் எழுதியிருப்பாங்க. 2k + 3 k + 2 டிவைடட் பை 6. சரிங்களா? நமக்கு என்ன வரணும்? n × n + 1 × 2n + 1 டிவைடட் பை 6ன்னு வரணும். இங்கே என்ன இருக்குது? நமக்கு nன்றது k + 1 அப்படின்றதுனால n இருக்கிற இடம்லாம் என்ன இருக்குது? k + 1 மாறி இருக்கும். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும். சரிங்களா? therefore p of k + 1 is true.